லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். மிடுக்கான நடை உடையில் சினிமாக்களில் வரும் சீரியஸ் போலீஸ் போல கம்பீரமாக இருக்கும் இவர்தான் ஐபிஎஸ் அருண். சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பலதரப்பட்ட கேள்விகளை உருவாக்கியுள்ள நிலையில் சென்னை காவல் ஆணையராக பணியாற்றி வந்த சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டு புதிய ஆணையராக ஏடிஜிபி அருண் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் தொடர் கொலைகள், போதைப் பொருள் விற்பனை என அடுத்தடுத்து புகார்கள் வெளிவந்த நிலையில் காவல்துறையினருக்கு அதிர்ச்சியை அளிக்கும் வகையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. திமுக அரசின் செயல்பாடு விமர்சிக்கப்பட்டது. இதனால் சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த அருண் சென்னை மாநகர காவல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதிய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் யார் இந்த அருண் ஐபிஎஸ் என்ற கேள்வி மக்களிடையே வலுத்துள்ளது. யார் இந்த ஐபிஎஸ் அருண்? தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக பதவி வகித்து வந்த அருண் சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஇ மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படிப்பும், உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் காவல்துறை மேலாண்மை பிரிவில் பட்டய படிப்பும் படித்துள்ளார். 1998 ஆண்டு ஐபிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர். நாங்குநேரி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டத்தில் உதவி காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றினார். இதனையடுத்து கரூர், கன்னியாகுமரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளராகவும் பணியாற்றி உள்ளார். சென்னையில் அண்ணா நகர் மற்றும் செயின்ட் தாமஸ் மவுண்ட் ஆகிய இடங்களில் துணை ஆணையராகவும் பணியாற்றியுள்ளார். சென்னை மாநகரில் போக்குவரத்து வடக்கு மண்டலம் மற்றும் சட்டம் ஒழுங்கு தெற்கு மண்டலத்தின் இணை ஆணையராகவும் பணியாற்றியுள்ளார். காவல்துறை ஐஜியாக பதவி உயர்வு பெற்று திருச்சி மாநகர காவல் ஆணையராக 2016 ஆண்டு பணியாற்றினார். 2022 ஆண்டு கூடுதல் டிஜிபியாக பதவி உயர்வு பெற்று ஆவடி மாநகர காவல் ஆணையராகவும் பதவி வகித்தார். தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக கடந்த ஆண்டு பொறுப்பேற்றார். இந்த நிலையில் சென்னை மாநகர ஆணையராக அருண் நியமிக்கப்பட்டுள்ளார். பல மாவட்டங்களில் ரவுடிகளை வேட்டையாடி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டியதில் முக்கிய பங்காற்றிய அருண் போன்ற நேர்மையான அதிகாரிகளை சென்னை மாநகர ஆணையராக நியமிக்கப்பட்டது பலரும் பாராட்டி வருகின்றனர். அருண் சென்னை மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டது ரவுடிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரவுடிகளுக்கு ரவுடிகளின் மொழியிலேயே பதில் வழங்கப்படும் என்று கூறியுள்ள அருண் ஐபிஎஸ்ஸின் வேகம் சென்னை மாநகரின் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவார் என்பதில் புது நம்பிக்கை பிறந்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். Taste the Daily.